ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடிஜி சமையல். கம கமனு வீடே மணக்கிற அளவுக்கு கல்யாண வீட்டு ஸ்டைல் தக்காளி ரசம் செய்யலாமா? அதுக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. இப்போது புளி ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரசத்துக்கு தேவையான அளவு உப்பையும் இந்த புளியோடையே சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கி நல்லா கையாலே மசிச்சு விட்டுக்கிறேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியில் மசிச்சு வச்ச தக்காளியை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணியையும் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது தோலோட ஒரு முழு பூண்டு பற்களையும் சேர்த்து அதையும் ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் நல்லா சூடான பிறகு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது 10 to 12 வரமிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுதுகளையும் சேர்த்து தேவையான அளவு பெருங்காய பொடியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போது புளி கரைசலில் உள்ள தக்காளி தோல்களை மட்டும் தனியாக எடுத்து அதையும் இதோட ஒன்று சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் இந்த மாதிரி செய்யும் போது தக்காளியில் உள்ள ஃப்ளேவர் நல்லா இறங்கி ரசம் நல்ல ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போது தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இந்த மாதிரி வதங்கின பிறகு நம்ம புளி கரைசலை இப்போ உள்ளே சேர்த்துடலாம். இப்போது சிம்மிலே வச்சு ரசம் நல்லா நுர கூட்டி வந்ததும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. இப்போ சுட சுட சாதத்தோடு இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மோர் ரெசிபீஸ்க்கு ஏடிஜி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.